இந்நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவுபவர்கள் V-Care, a clinic for hair and skin. இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு எடுத்திருக்கிறோம். நம்மளுடைய குழந்தைகள் 11வது 12வது அந்த 12வது குழந்தைகள் அந்த 12வது முடித்து கல்லூரியினுடைய முதல் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிற அந்த குழந்தைங்களுடைய மனநிலை, மனப்பாங்கு, அவங்களுடைய உடல் உள்ள உளவியல் சார்ந்த அந்த வளர்ச்சி, அந்த சிக்கல்கள், இது பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம். ரொம்ப அழகாக இருந்தது முதல் வாரமே. அந்த முதல் வாரத்தில் நம்ம என்னென்னலாம் பேசணும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாமா? உங்களுடைய அந்த 11வது 12வது அந்த வகுப்பில், அந்த வயதில் எப்படி இருந்தீங்க? ஸ்கூலில் இருக்கும்போது நம்ம எப்போவுமே ஒரு சின்ன குழந்தைங்களாவே தான் இருப்போம். நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. அந்த வார்த்தையை நம்பி சரின்னு நம்ம அப்படி படித்தேன். அப்புறம் டான்ஸுன்னு கூப்பிட்டு எல்லாம் ஓடிடுவோம். நிறையா டெஸ்ட் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணேன் சார். ஸ்டடீஸ்னே போயிட்டு இருந்துச்சு. இருக்கிற 28 பேருமே நாங்கள் படிக்கவே இல்லை. இப்போ எதுக்குள்ளேயே விழுந்துடாத தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார். எஸ், ரீக்கா பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்ன பேசணுன்றத நம்ம தெளிவாக இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக அப்படியே நம்ம இன்னும் அதிகமாக பேச போகிறோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க சார். இப்போ 10th வரைக்கும் நானும் பொண்ணு ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தோம், சரிங்களா? அப்போ 11th 12th நாங்கள் வேண்டான்னு சொல்லி அந்த பயோமேக்ஸ்னு ஒன்று எடுத்தாங்க. நாங்கள் என்ன சொன்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்கன்னு சொன்னோம். இல்லை எனக்கு பயோமேக்ஸ் தான் வேணும்னா, அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு வந்து என்கிட்ட சொன்னால் அது பயோமேக்ஸில் பயம் மேக்ஸ் அப்படின்னா, அந்தளவுக்கு ரொம்ப ப்ரெஷர் அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் படிக்கணும், உனக்கு வந்து 12th வாங்குகிற மார்க் தான் உன்னோட லைஃபை டிசைன் பண்ணுன்னு சொல்லி வச்சிடுறோம். அப்படி சொல்லும்போது அந்த குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போனால் அங்கேயும் ப்ரெஷர், வீட்டுக்கு வந்தால் நம்மளும் வந்து நான் இப்படி இருந்தேன், நீ அப்படி இருக்கக்கூடாது. எல்லா பேரண்ட்ஸும் ஆஸ் அ பேரண்ட் நானாக சொல்கிறேன், நாங்களுமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு 11th 12th எனக்கும் என் பொண்ணுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, பிளாக் டேஸ்ன்னு தான் சொல்லணும். 2 பேருக்கும் ரொம்ப முட்டிக்கும். ரொம்ப அவள் எங்கே போய் சொல்லுவா இது எல்லாமே. எனக்கும் வந்து அந்த பொண்ணு படிக்கணுங்கிற அந்த ஒரு மோட்டிவில் நாங்கள் சொல்கிறோம். அந்த பொண்ணுக்கு படிக்க முடியலையே, அதாவது அங்கேயே ப்ரெஷர் கொடுக்குறாங்க. 2 பேருக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்குங்க சார். எதுனாலும் ஒரு கட்டத்தில் எனக்கு வந்து பயமே வந்துருச்சு. ஏன் இப்படி எது எடுத்தாலும் வந்து ஒரு கோவப்படுறா, எதுக்குமே ஒரு ஒபே பண்ணாத மாதிரி தெரியும். ஆனால் அந்த குழந்தைங்க வந்து பின்னாடி ஃபீல் பண்ணுறது எனக்கு புரியுது. இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த ஒரு ப்ரெஷர், சமுதாயத்தில் நம்ம எப்படி ஆகும், அது வந்து 11th ஆரம்பிச்சிருதுங்க. காலேஜுக்கு போய் ஆரம்பிக்குவோங்கிறதெல்லாம் அது வேற. குழந்தைகளுக்கு, ஓகே, பேரண்ட்ஸுக்கு ப்ரெஷருங்கிறத விட குழந்தைகளுக்கு ரொம்ப ப்ரெஷர். நம்ம அதை யோசிக்கிறதில்ல பல நாட்களில். குழந்தைகளுக்கு ப்ரெஷராக இருக்கிறதுங்கிறத நம்ம பல நாட்களில் வந்து நம்மளோட வியூவில் வந்து 11th 12th. பட் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டில் அதுக்கு சொல்லவே இல்லையே. இல்லை, அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. வீட்டில் கண்டிப்பாக அவங்க பேசியிருப்பாங்க, நீ இப்படி படிக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. இவங்க சொல்கிறாங்க இல்லையா, நான் ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு. எல்லா பேரண்ட்டும் கண்டிப்பாக நீ ஜாலியாக இருன்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. எல்லாரும் இப்படி இருக்காத, நீ நல்ல மார்க் எடுக்கணும் கேட்டு பாருங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. மார்க் எடுக்கணும்னு சொன்னாங்க, ஆனால் ஃப்ரீடம் இருந்துச்சு கொஞ்சம். எனக்கு 10th தான் கொஞ்சம் ஃப்ரீடமே கிடச்சிது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டிலே இருந்து. இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ், நீங்கள் என்ன கோர்ஸ் எடுக்கிறீங்களோ அதுவும் மேட்டர்ஸ். நீங்கள் சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் அப்படிங்கும்போது அது அவங்களோட என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறீங்களோ அதுவும் மேட்டர்ஸ். ப்ரெஷர் பொறுத்து அதுவும் மேட்டர் ஆகும் நார்மலாக, இல்லைங்களா? வாட் டு யூ சே? அப்போ அந்த பயோமேக்ஸ் அந்த 2 வருஷம் ரொம்ப 2 பேத்துக்குள்ளே பிணக்கம் அதிகமாச்சு. ஆனால் அந்த கடைசி ஆக நம்மளுக்கு புரிதல் ஒன்று வந்துடுது இல்லைங்களா? சரி அவ்வளோதான், இந்த குழந்தை இதுக்கு மேலே ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் அப்படியே இதாக வரும்போது அந்த குழந்தைங்க மனசு விட்டு அது சொல்லும் இல்லைங்களா? அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கரெக்டாக வந்துடுறாங்க. இப்போ அவங்க பிரைட்டாக இருக்காங்க, அது வேறு. அந்த டைமில் ஒரு தாய்க்கும் மகளுக்குமான இல்லை தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு போராட்டம் கண்டிப்பாக அந்த 11th 12th இருக்குங்க. ஏன்னு கேட்டால் அவங்களோட லைஃப் எதுக்கால அந்த லைஃப்பை டிசைன் பண்ணுறதே அந்த மார்க்கு தான். அந்த மார்க் இருந்தால் தான் பின்னாடி அவங்க வந்து எது போகிறது. அந்த போராட்டம் சொன்னீங்கல்ல, அது எதுனால நினைக்கிறீங்க? அது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா? எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ரெண்டாவது என்ன? ரெண்டாவது குழந்தைங்க நல்லா இருக்கணும். பயம் இல்லைங்களா? பயம், உங்களோட பயம் கண்டிப்பாக பேரண்ட்ஸோட பயம், அந்த குழந்தைகள் மேலே இருக்கிற ஒரு பயம், அது கண்டிப்பாக சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வரணுங்கிற அந்த பயம். ஓகே, ஓகேம்மா. என் பொண்ணு வந்து 10th படிக்கிறப்ப நல்லா ஸ்டடீஸ் படிக்கணும் அந்த ஒரு நல்ல தாட் இருந்துச்சு. இந்த +1 +2 போனோன்னே
திருப்பியும் 10th 11th பப்ளிக் பண்ணிட்டாங்க அந்த ஸ்டேஜில். அப்புறம் வந்து திருப்பியும் +2வா அப்படின்னா அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ நாங்களும் வந்து பரவாயில்ல, இது எப்படியாவது இந்த 12th வரைக்கும் நல்லா படித்து மார்க்கு எடுத்துருங்க, அப்போ காலேஜ் போய்க்கினா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைவர்ட் பண்ணி அவங்களே கொஞ்சம் இது பண்ணி வந்தோம். ஆனால் அப்போ அவங்களுக்கு என்னென்னா ஃபுல் ப்ரெஷர் தான். +1 +2ல் வந்து ஃபுல் ப்ரெஷர் தான். வீட்லேயும் நாங்களும் வந்து ஏன்னா எங்களுக்கும் பயம். ஏன்னா இப்போ வந்து நம்ம சொல்லாமல் விட்டுட்டு நாளைக்கு நம்மளும் நீங்கள் அவங்களே வந்து கேட்கக்கூடாதுல்ல. நீங்களாவது அப்போ எதாவது சொல்லியிருக்கலாம்ல, +1 +2ல் நீங்கள் சொல்லியிருக்கலாம்லம்மா அப்படின்னு அவங்களும் எதுவும் கேட்டுறக்கூடாது, அது பயம் வேறு. இப்போ இந்த டைம் நம்ம விட்டுறக்கூடாது அவங்களேன்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்லேயும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தது தான். அது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. ஓகே ஓகே டாக்டர், இது இப்போ இவங்க பேசின விஷயங்கள், பெற்றோர்கள் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். இந்த 10th வரைக்குமே இருக்கிற ஒரு வீட்டில் இருந்து அந்த 11th 12th ஒரு நிலைக்கு வரும்பொழுது பெற்றோரும் சரி குழந்தைங்களும் சரி ஒரு விதமான பதற்றமான ஒரு சூழ்நிலையில் ஒரு 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 சமநிலை இல்லாத ஒரு லைஃப் ஓரியன்ட் என்ன சொல்கிறதுனா நடைமுறை அது மாறுதில்ல. அதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ரெஷர் ஆன் சப்ஜெக்ட்ஸோ இல்லை ஃப்யூச்சர் அப்படின்ற விஷயமா, இல்லை இது நார்மலாகவே அவங்களுடைய ஃபிசிக்கல் இருந்து இல்லை அவங்களுடைய சைக்காலஜிக்கல் இருந்து அந்த அந்த அங்கே ஏதோ ஒரு டேர்ன் ஆகுதா? தேர் இஸ் எனி ரீசன்? ரெண்டு பேருக்குமே ஆமாம், 2 பேருக்குமே. ஃபர்ஸ்ட் அப்படின்னு என்ன சொல்ல வரேன்னா 10th வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 12th வரைக்கும் ஒரு ஸ்கூல் என்வாயர்மெண்ட் தான். இருந்தாலும் நம்ம 10th அப்படின்னு நம்ம கணக்கு போடும்போது 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி எல்லாருக்கும் ஒரே சப்ஜெக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருமே காமன் சப்ஜெக்ட்ஸ், எல்லாருமே அந்த 5 சப்ஜெக்ட் எழுதணும் இல்லைங்களா? பட் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க, ரிப்பீட்டடாக அதே படிக்க வைக்கிறாங்க, டெஸ்ட் கொடுக்குறாங்க, எப்படியோ மார்க் வாங்க வச்சுறாங்க 10th வரைக்கும். அது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ பை ஹார்ட் அதிர் பண்ணி மார்க் வாங்கிடுறீங்க. கரெக்டாக 10th வரைக்கும். 10th to 11th போகும்போது நீங்கள் சூஸ் பண்ணலாம் சப்ஜெக்ட்ஸ். ஸோ நீங்கள் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணும்போதே உங்களோட மைண்டுங்கிறது ஓகே நான் சயின்ஸ் பண்ணுறேன், நான் ஆர்ட்ஸ் பண்ணுறேன், எனக்கு அதுக்கப்புறம் நான் MBA பண்ணுறேன், ஆர் நான் அந்த மாதிரி உங்களோட லைஃபுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணுறீங்க. அப்போது உங்களோட மைண்ட் செட்டிங்கிறது ஓகே நான் இனிமேல் பெரிய ஆள் ஆகிட்டேன், நான் இதை சூஸ் பண்ண போகிறேன், நான் லைஃப்பில் இது பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் 11th போயிடுது. ஆனால் இன்னொரு அடுத்த பிரச்சனை என்ன வருதுன்னா 11th பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் படிக்கிற 10th படிக்கிறது 11th படிக்கிறது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 11th நீங்கள் காமர்ஸ் ஆர்ட்ஸ் எடுத்தாலும் உங்களோட ஸ்டடி பேட்டர்னிங்கை நீங்கள் பை ஹார்ட் பண்ண முடியாது, நீங்கள் தனியாகவே புரியாமல் படிக்கிறது கஷ்டம். இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 11th உங்களுக்கு டீச்சர்ஸும் சரி எல்லாருமே திருப்பி ப்ரெஷர், நம்ம 12th மார்க் ரொம்ப முக்கியம், 11th மார்க் ரொம்ப முக்கியம், நீங்கள் பாஸ் பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது நீங்களும் ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிடுறீங்க, பேரண்ட்டுக்கும் ப்ரெஷர், எல்லோரும் சொசைட்டிக்கு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடுது. அடுத்த ப்ராப்ளம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த 11th 12th அப்படி இருக்கிற டைமில் அவங்க சொல்கிற மாதிரி ஃபோன் வந்துடுது, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்துடுது. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ, நான் 10th 11th வந்துட்டேல ஃபோனை கொடுங்க, நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன், பார்ட்டி பண்ணுறோம், பர்த்டே பார்ட்டிக்கு நாங்கள் போகிறோம், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் 8th 9th 10th கேட்குறது சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆனால் 11th 12th இருக்கும்போது அவங்க போகிறாங்க, அவங்க விடுறாங்க, ஏன் நீங்கள் என்ன விடலை, நானும் போகணும், என்னோடய பர்த்டேக்கு நான் ட்ரீட் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் 11th 12th மொல்லமாக சில கிட்ஸ் பண்ணுவாங்க, சில கிட்ஸ் பண்ணுறதில்ல. பட் நீங்கள் கேட்பீங்க அவங்க பண்ணுறாங்க எனக்கும் வேணும் அப்படிங்கும்போது. ஸோ உங்களோட மைண்டுங்கிறது ஓகே நான் காலேஜ் போக போகிறேன், நான் ஒரு பெரிய ஆள். சில பேருங்கிறது அந்த டைமில் பார்ட் டைம் ஜாபும் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் மெனி 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் சின்ன வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு மணி இன்ஃப்ளோவும் கையில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கேட்ரிங் நான் நிறைய 11th 12th பார்த்துருக்கேன், அந்த கேட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போய் கேட்ரு பண்ணுறாங்க, தே கெட் மணி இன் ஹேண்ட். அப்போ காசு வருது, அப்போ நான் டேட்டா போட்டுக்கிறேன், நான் இதை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி மணி கையில் வந்தனால பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணாமல் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் அவங்க தே ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ். ஸோ இந்த 11th 12th அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு இன்னும் அவங்களோட மைண்டுங்கிறது ரெடி ஆகலை, ஒரு அடல்ட் இன்னும் ஆகலை, இன்னும் குழந்தை தான், உங்களோட மைண்டுங்கிறது இன்னும் கிட்டு தான். பட் உங்களுக்கு ஃப்ரீடம் வேணும், ரைட்? ஸோ 18 வரைக்கும் நாங்கள் என்ன சொல்வோம்னா நீங்கள் எடோலசென்ட், நீங்கள் ஒரு கிட் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் 18 to 25 அப்படின்னு சொல்கிறதும் நம்ம யங் அடல்ட்டுன்னு சொல்கிறோம். யூ ஆர் நாட் அன் அடல்ட், யூ ஆர் நாட் அ கிட், குழந்தையும் இல்லை அடல்ட்டும் இல்லை, யூ ஆர் கால் யங் அடல்ட்ஸ். 18 to 25, 18ல் லைசன்ஸ் கிடைக்கலாம், ஆனால் இன்னும் பிரெயின் ஃபுல்லாக ரெடி ஆகலை. 25 வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக தோணலை, 25 வரைக்கும்.
ஸோ அந்த 18 to 25 ஸ்டேஜுங்கிறதும் கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பேசுவோம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து பேசலாம் வாங்க. ஓகே டாக்டர், அது கரெக்ட் தான். அது அந்த அந்த உடல் வளர்ச்சியாக இருக்கட்டும், மன வளர்ச்சியாக இருக்கட்டும், அந்த 11th and 12th அந்த 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 14 and 15 தான், சாரி 17 and 18 16 and 17 இதில் நமக்கு அது அந்த டைலாக் ஆரம்பத்தில் சொன்னேன், நான் வளர்ந்துட்டேனே மம்மி. இல்லை, நான் வளர்ந்துட்டேன், நான் 11th வந்துட்டேன். இது வரைக்கும் நான் வந்து ஒரு பையில் வந்து அப்படியே மூட்டையாக துணி, இது என்ன துணின்ற பாருங்க, புக்கு தூக்கிட்டு போன ஆள், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 2 புக்கு, 3 புக்கு, அவ்வளோதான். அப்படி சிம்பிளாக அது சின்ன ஸ்டைலில் ஒரு பேக்கில் போட்டு போகிறேன். இந்த பியர் குரூப் இல்லை, கரெக்டாக அந்த 11th and 12th தான் செட்டே சேரும், ஒரு பெரிய மாஸ் செட். இப்போ நீங்கள் நிறைய பேர் அதான் சொன்னீங்க, அது எனக்கு சான்ஸே இல்லை. அந்த அந்த இயரை நான் மறக்க முடியாத காரணமே என்ன, அந்த அந்த ஒரு அந்த அந்த ஒரு பவுண்டிங். அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம். ஏன்னா நாமெல்லாம் மேலே பாப்பா அவர் சொன்ன ஒருத்தர் கெத்து இல்லை, தட் யூ யா, நாங்களாம் கெத்து பண்ணோம் தெரியுமா, அந்த கெத்து என்னன்றது அதுக்கப்புறம் கேட்டால் தான் தெரியாது. ஒன்றும் இல்லை, இப்போ நினச்சி பார்த்தா மொக்கையாக இருக்கும். ஆனால் அந்த வயசு வந்து நம்மளை வந்து அப்படியே அப்படியே பெரிய லெவலில் கொண்டு போயிட்டு இருந்திருக்கோம். இப்போ இந்த வயசுல இருந்து என்ன பண்ணுறீங்க, இந்த கெத்துலேயும் இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்லையும் எல்லாமே இருக்கிறீங்க. நீங்களும் அந்த ப்ரெஷரை ஈக்குவலாக அந்த ப்ரெஷரை, இப்போ இதில் ஒரு பயங்கர டைலாக்கு, இவங்களும் சரி இவங்களும் சரி எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, 11th 12th தாண்டிடு, 11th 12th தாண்டிடு, அப்புறம் காலேஜில் நல்லா இருக்கும் அப்படி இவங்களும் சொல்லி அனுப்புகிறாங்க, இவங்களும் நம்பி அங்கே போகிறாங்க. இப்போ ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் இதெல்லாம் தாண்டி 12th ரிசல்ட்லாம் வாங்கி அப்பா அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, அப்பா தனியாக நடந்து போவார், அம்மா தனியாக நடந்து வருவாங்க, நீங்கள் தனியாக அப்படி கெத்தாக அப்படியே நல்லா நடந்து ஒரு கேம்பஸ்குள்ளே நுழையிறீங்க, ஒரு காலேஜ் கேம்பஸ்குள்ளே நுழையிறீங்க. ஃபஸ்ட் இயராக இப்போ நுழைஞ்சிருக்கிறீங்க. இப்போ உங்கள் மைண்ட் எப்படிப்பட்ட மைண்டாக இருக்குது? இப்போ உங்கள் வயசு என்ன? 18. ஓகே, இந்த வயசில் இப்போ நீங்கள் முதல்ல இந்த காலேஜுக்குள்ளே நுழையிறீங்க இல்லையா, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுடைய ஃபீலிங் எப்படி இருக்குது சொல்லுங்கள். அட போங்க, அதே 11th 12th இருந்த மாதிரி தாங்க இப்பயும் இருக்குது அப்படிங்கிறீங்களா, இல்லை வேற ஏதாவது புதுசாக அந்த ஒரு அனுபவமாக இருக்கா, ஏதாவது உணர்றீங்களா நீங்கள்? அதாவது ஸ்கூலில் வந்து 11th 12th படிக்கும்போது நம்ம தான் ஸ்கூலுக்கு சீனியர். உடனே ஃபஸ்ட்டு போனதுமே கிளான்ஸ் பார்க்கும்போது நம்ம வந்து ஸ்கூலில் சீனியராக இருக்கும்போது நம்ம சின்ன பசங்களாம் நமக்கு அப்படியே அடங்கி இருக்கிற மாதிரி இப்படி பயந்து போவாங்க, அது மாதிரிலாம் இருக்கும். காலேஜுக்கு போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற சீனியர் பார்த்து எனக்கு பயம். ஃபஸ்ட்டு போனதுமே அந்த கிளான்ஸ் பார்த்ததுமே, ஆஹா நம்மளோட எல்லோரும் பெருசாக இருக்காங்களே, நம்மளோட மெச்சூர்டாக இருக்காங்க எல்லாருமே, வண்டியில் போகிறாங்க வராங்க, அது பார்க்கும்போது எனக்கு புதுசாக இருந்தது. இப்போ அங்கே உள்ள நுழையிறீங்க, அங்கே வந்து நீங்கள் உங்களை வந்து ரொம்ப என்ன நினச்சிக்கிறீங்க, அங்கே இருக்க கூட்டத்துக்கு நான் வந்து ரொம்ப நம்ம ஸ்கூலில் தான் நம்ம வந்து அந்த மாதிரி, ஆனால் காலேஜ் வந்துட்டா நம்ம வந்து வேறம்மா வேற. காலேஜ் வந்த உடனே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் காலேஜ் பற்றி பார்க்கல, ஏஜ் 18 ஆயிடுச்சு. ஸோ அதோ ஏஜ் 18 ஆனவுடனே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யாரும் தூக்கி கொடுக்கல, தலைமையில இருந்தால் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானாக எடுத்துக்கிட்டேன். என்ன எடுத்துகிட்டு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி? காலேஜ் ஃபீஸு, ஸோ எக்ஸ்ட்ரா நான் டெய்லியும் வந்துட்டு, அதுவும் இல்லாமல் எப்படின்னா ஸ்கூலில் வந்துட்டு ஸ்டடீஸ் வந்துட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் மக்கப் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் காலேஜில் வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருந்தனால ஸோ காலேஜ் ஈஸியாக இருந்துச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருக்கேன். ஸோ பார்ட் டைம் ஜாப் போயிட்டு அதுலேருந்து ஏர்ன் பண்ணி காலேஜ் ஃபீஸ் கட்டுறது, மொபைல் பில், அப்புறம் அம்மாவுக்கு தேவையான ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து நானே எடுத்துக்கிட்டேன் அந்த ஏஜில் அப்படிங்கும்போது. அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்ஸிமம் இங்கே ஏதாவது டேலண்ட்ஸை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமா காலேஜ்லேயும், ஸோ ஸ்கூலில் இருந்த மாதிரி நம்மளை இங்கே ஏதாவது பண்ணிக்க முடியுமா சொல்லிட்டு, ஸோ ஃபோட்டோகிராஃபிஸ் அந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ காலேஜ்லேயும் நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் காலேஜ்லேயும் பெஸ்ட்டாக வருவேன்னு நினைக்கிறேன். ஓகே, குட். அந்த அந்த ஏஜ் அந்த இடம் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களே நீங்கள் லைட்டாக புதுப்பிக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? இப்போ நான் இனிமேட்டு நான் 11th and 12th அந்த மனநிலையில் இல்லை, இப்போ நான் வேறு அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ளே நுழையிறீங்க. ஓகே, குட். வேறு சொல்லுங்கம்மா. 11th 12th நுழையிறப்ப வந்து நான் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் காலேஜ் ஃபஸ்ட்டு டே கால் வைக்கிறப்போ இனி வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியாது, நம்ம ஃப்யூச்சர் பற்றி எனக்கு திங்க் வந்துருச்சு.
நீ ஃப்யூச்சர் பற்றி யோசிக்க வந்துருச்சு. அட பாவிகளா, இப்படி என்ஜாய் காலேஜில் போய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ வந்து காலேஜுக்கு போனால் அங்கே வந்து ஃப்யூச்சரை பற்றின ஒரு பயம் வந்துருச்சு. என்ன அப்படி ஒர்க்குக்கு போகணுமே அப்படின்ட்டு. இனி வந்து நம்ம ஸ்கில்ஸ் என்ன இதெல்லாம் அங்கே தான் எனக்கு தெரியாமச்சு. இனி நம்ம பார்க்கணும் நம்மளுக்கு என்ன ஸ்கில் இருக்குது, நம்ம எப்படி வந்து இந்த ஒர்க் இந்த வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம எப்படி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்லாம். சரி, நான் ஒன்று கேட்குறேன். ஓகே, இப்போ உள்ள நுழைஞ்ச உடனே அப்படியே சினிமாவில் இருக்கிற காலை வச்சோன்னா ஜின்னு ஆகி உடனே உங்களை ஃப்யூச்சர் கண்ணுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே என்ன ஆசைப்பட்டீங்க அங்கே அந்த காலேஜுக்குள்ளே போனோன்னே நம்ம இப்படி இருக்கணும்னு என்ன விஷயத்தில் ஆசைப்பட்டீங்க? ஸ்கூலில் வந்து நான் பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு, அதனால் ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தேன். அதில் வந்து நான் தூங்கியிருக்கேன், சாப்பிட்ருக்கேன், கிளாஸ் கட்டடிச்சிருக்கேன், அது எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் காலேஜில் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு ரெப்பாக இருந்து என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுமோ நான் தான் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது, நான் அப்படியே லைஃப் அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னடான்னு மாறிடுச்சு. என்னடா இது எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேனே நான், ஐயோ இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு. வேறு ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜுக்குள்ளே நுழைஞ்ச இந்த ஃபஸ்ட் இயரில் இப்போ எத்தனை மாதம் ஆயிடுச்சு? ஒரு 1.5 மாதம் இருக்குமா? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போனேன். அப்புறம் அங்கேருந்து நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபாதர்லாம் பேசினாங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும் காலேஜ்னு. அட போங்க, என்ன இது ஃபோன்லாம் யூஸ் பண்ண முடியாது. நான் நிறைய சினிமாவில் பார்த்துருக்கேன், ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க, சைட் அடிப்பாங்க அப்படிலாம். ஆனால் காலேஜுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது இதெல்லாம் பண்ணவே கூடாது, நம்ம படிக்கிறதுக்கு தான் இங்கேயும் ஸ்கூல் மாதிரி தான் படிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி என்னையும் ரெப்பா போட்டாங்க. அது நான் போய் ரெப்பா போட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷமாக சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா நிறைய பொறுப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுனாலும் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டுருவாங்க, என்ன பிரச்சனையே தெரியாது, நாங்கள் எல்லாம் திட்டு வாங்கிட்டு இருப்போம். அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு. சரி போக போக பழகிருன்ட்டு அப்படியே போய் பழகிட்டே இருக்கு. அவ்வளோதான், கரகத்தை தூக்கி தலையை வச்சுட்டாங்க, இனிமேட்டு என்ன பண்ணுறது, லைஃபே இப்படி ஆகி போச்சு அப்படி தானே? என்னம்மா? அதே மாதிரி நம்ம காலேஜ் அப்படின்றப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் மினிமம் ஒரு சில்ட்ரனாகவே தான் இருப்போம். காலேஜுன்றப்போ நம்ம இந்த அவங்க சொன்ன மாதிரி இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனும் மினிமம் அதுதான் இருக்கும். நம்ம அப்படி போகும்போது ஆனால் அங்கே பார்த்தா அது காலேஜ் கிடையாது, அது ஸ்கூலுக்கு அடுத்த ஸ்கூல், அவ்வளோதான். எப்படி இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிறோன்னா காலேஜ்ன்றது நம்ம காலேஜ் அப்படின்னு காலேஜ் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு காலேஜ் இல்ல, காலேஜ் அப்படிதான் இருந்துச்சு. நம்ம என்னன்னா இங்க என்னன்னா நம்ம ஃபோன் கொண்டு போய்க்கலாம், யூனிஃபார்ம் கிடையாது, லைக் அந்த தலை பின்னணும் அந்த பேர்டன் கிடையாது, மற்றபடி இதுவும் ஒரு ஸ்கூல் தான். காலேஜ்ன்றது காலேஜ் கிடையாது. நாங்கள் யூனிஃபார்ம் போட்டுட்டு சுற்றணும் பள்ளிக்கூடத்தில், இங்கே நம்ம கிடையாது, அவ்வளோதான். இல்லை அதே தான், வரிசையில் போ, ப்ரேயருக்கு நில்லு, பெல் அடிச்ச கிளாஸுக்கு போ, அப்படி தானே? அதே என்னங்க பண்ணுறீங்க எல்லாம்? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு கட்டடிக்கிறதுக்கும் அவ்வளோக்கு டைம் கிடைக்காது, நம்ம படிச்சாகணும். அப்போ சொல்லுவாங்க நீங்கள் காலேஜ் போயிட்டீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக இருந்துக்கலான்னு. இப்போ காலேஜ் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா ஹாப்பியாக இருந்துக்கலாம். அப்போ இருக்கிற மைண்ட் செட் என்னன்னு தெரியாது, நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம ஹாப்பியாக தானே இருக்கணும். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. வெல்கம் பேக். இது மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. தொடர்ந்து பேசலாம் வாங்க. ஃபஸ்ட்டு போனோடனே சரி எனக்கு வந்து காலேஜில் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து சரி கொஞ்சமாவது வெஸ்டர்ன் வியர் போட விடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனால் இங்கே எப்படின்னா ஷாலு சுற்றிட்டு வரணும், ஃப்ரீயர் விடக்கூடாது, பின்னிட்டு வரணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். சினிமாலாம் பாருங்களேன், எப்படிலாம் நம்மளை ஏமாத்துறாங்க, நம்பாதீங்க மேடம். அடுத்தது அதை நினச்சி தான் நான் போனால் கடைசியில் இங்கெல்லாம் ஷால் போடணும், ஃப்ரீயர் விடக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. எல்லாம் சினிமா தான் இவங்களுக்கு. சினிமாவில் காட்டுற காலேஜாவே நினச்சி அங்கே போனால் பாப்பா சொன்னால அது இன்னொரு ஸ்கூலுங்க, அது இன்னொரு ஸ்கூலு நம்புங்க அப்படின்னு. நீ சினிமாவில் மட்டும் காட்டுறது தான் பயங்கர அப்படியே. ஓகே, சூப்பர், ரொம்ப அழகாக யதார்த்தமாக பேசுகிறீங்க. வெரி குட், சூப்பர். இதுதான் தேவை. நீங்களும் அதே மாதிரி பேசுகிறீங்க. ஓகே, இப்போ நீங்களாம் வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுடைய அம்மாக்கள் கிடையாது. இப்போ வந்து பொறுப்புள்ள ஒரு அப்படியே, ஐயோ என் குழந்தை இப்போ வந்து காலேஜ் போயிருக்கா, என் பையன் காலேஜ் போயிருக்கான் அப்படின்னு அந்த இது தெரியுது உங்கள் முகத்தில். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் பையனோ இல்லை பிள்ளையோ 11th 12th இப்போ வந்து காலேஜ் போய் ஒரு 1.5 மாதம் 2 அவங்களுடைய நடவடிக்கையில் என்ன மாற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க? இப்போ அவங்களே வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவங்க தான் செலக்ட் பண்ணணும். முன்னாடி வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுப்போம். 11th 12th 11th 12th நம்ம கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவோம், இப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் டிசிப்ளினாக இருக்கும் உனக்கு அப்படி. இப்போ வந்து நம்ம பேச்சு சுத்தமாகவே கேட்குறதில்ல. நீங்கள் இருங்கம்மா, நான் செலக்ட் பண்ணுறேன்,
அப்படி நம்ம அப்படி ஓரமாக நின்றுட்டுருக்கோம். அவங்க செலெக்ஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்ல ஸ்டைலாகவும் இருக்குது. அது மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றுமே அவங்க ஷர்ட்டு, பேண்ட்டு, ஷூஸு எல்லாமே அவங்க வந்து வித்தியாசமாக ஒரு செலெக்ஷனுக்குள்ளே போகிறாங்க. அது ஒரு ஃப்ரீடமாக அது வந்து அவங்களுக்கு ஒரு ஹாப்பி. அது பார்க்குறதுக்கும் நம்ம பையன் பெருசாகிட்டேன், நான் இன்னுமா சின்ன பையனாக இருக்கேன், நான் பெருசாகிட்டேம்மா அப்படின்னு அவன் சொல்லும்போது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷம். ஆமாங்க. அவள் வந்து ஒரு மெச்சூரிட்டி அதில் வந்து அவங்களுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லை, பேச்சில் எல்லாத்துலேயுமே பேச்சு, நட, உடை, பாவனை எல்லாமே காலேஜ் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ அது பார்க்கும்போது சரி நம்ம பையன் ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி, நல்ல ஒரு இது அவன் விரும்புகிறான் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. நீங்கள் அதை அலோவ் பண்ணுறீங்க? அலோவ் பண்ணுறேன். ஏன்னா அது ஒரு அன்லிமிட்டடாக தான் போகக்கூடாது. பட் அதுலேருந்து இது வரைக்கும் நம்ம வாங்கி கொடுத்தது அவர் போட்டார்ல, சரி அவரோட செலெக்ஷனுக்கு நம்ம விடும்போது அது ஒரு ஹாப்பினஸ் தான் நமக்கு. அதுவும் நல்லா இருக்குது. நம்ம டேஸ்ட்டை விட இன்னும் அவங்களது பெட்டராக இருக்குது. ஸோ அப்போ அவங்க செலக்ட் பண்ணுறது நீங்கள் ஏற்றுக்குவீங்க? ஆமாங்க சார். ஓகே, வெரி குட். நோட் திஸ் பாயிண்ட் மை டியர்ஸ். ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இப்போ அவங்களுடைய ஒரு டிரான்சிஷன், ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா? அவங்க சொன்ன மாதிரி இது வரைக்கும் நான் என்ன விரும்பணுனோ, நான் என்ன சொன்னனோ அதை வந்து அவன் ஏற்றுக்கிட்டான். இப்போ அப்படியே மாறி இல்லைம்மா இனி நான் அப்படின்றான், நான் அலோவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன மாற்றத்தை பார்த்தீங்க சார்? 11th 12th வரைக்கும் பெருசாக அந்த மேக்கப் எல்லாம் இருக்காது. அதாவது முகம் கூட கழுவ மாட்டாங்க, பவுட்ரு கூட போட மாட்டாங்க, அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டடீஸ் ப்ரெஷர் அதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஆனால் காலேஜுக்கும் போது அவங்கள பொறுத்தளவு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே காலேஜ் அப்படின்னா ஒரு பட்டாம்பூச்சிகள் பறக்கும் ஒரு இடம் தான் அது, இல்லைங்களா? ஏன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு அப்படியே காமிச்சு பழக்கிட்டாங்க. சினிமாலேயும் சரி, எல்லாத்துலேயும் சரி, காலேஜ் அப்படின்னாவே அங்கே ஒரு ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே வந்துடுது. பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே மேக்கப், அழகியலில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. அவங்கள வந்து தன்னை அழகுபடுத்திக்கணும், செல்ஃப் கேர் எடுத்துக்கிறாங்க. முதல்ல வந்து எப்படி போயிருந்தாலும் யூனிஃபார்ம் தானே, அது எப்படி போட்டால் என்ன அப்படின்னு. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கான எங்கள் பேரண்ட்ஸ்க்கு வரும் பாருங்க ஒரு செலவு. காலேஜுன்னு அனுப்ப ஆரம்பித்தோடனே 2 யூனிஃபார்மில் ஓட்டிகிட்டு இருந்தோம் இத்தனை வருஷமாக. எடுப்பாங்க பாருங்க ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஒவ்வொரு நாளும் விதவிதமாக போடணும்னு நினைப்பாங்க. அந்த அழகியலுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னொன்று இது வந்து அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டே கொடுக்குது. பெருசாக நீங்கள் யூனிஃபார்மில் பார்க்காத அந்த கான்ஃபிடென்ட்டை அந்த கலர் ட்ரெஸ்ஸில் போட்டு போய் ஒரு 4 பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், உளவியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி. அவங்க அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அது வயசு இல்லையா? நீங்கள் அதில் எந்த விதமான இடையூறும் பண்ணுறதில்ல. அது கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கு இடையூறு இல்லாமல் இருந்தால் அது நல்லது தானே. காலேஜ் போடுற சில சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப அந்த ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சுன்னா நல்லது தானே. அவங்கள அழகுபடுத்திக்கிறாங்க, அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு இது இருக்குது, அப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பழைய டயலாக் அது காலேஜ் ஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க சார். இப்போ நாங்கள் வந்து எங்களோட பாதி பாட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க, எங்களோட பாதி பாட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க இல்லையா? இப்போ நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க, அதே காலேஜில் சொல்லும்போது கண்டிப்பாக கேட்பாங்க இல்லைங்களா? அப்போ நிறைய சப்போர்ட் எங்களுக்கு காலேஜ் பேரண்ட்ஸ்க்கு அவங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா காலேஜஸ்லேயும் இது கொண்டு வந்துட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஒரு கலாச்சார முறைப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. அதனால் பேரண்ட்ஸ் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோம். அவங்க சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எங்களை விட அவங்களுக்கு நல்லா இருக்குது. பொதுவாக இப்போது நமக்கே பார்த்திங்கன்னா அவங்க சில நேரத்தில் தாயாயிடுறாங்க. நம்மளுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு. ஏன்னா அந்த அழகியெல்லாம் அவங்க கொஞ்சம் நம்மளை விட எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. அதனால் அது வரவேற்கத்தக்கது தான். சூப்பர். உங்கள் பொண்ணு வந்திருக்கா? இல்லை, அவள் முடிச்சிட்டா, காலேஜ் முடிச்சிட்டா. அது எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகே. நேர்களே, ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு இந்த தலைப்பு. நிச்சயமாக குழந்தைங்க எவ்வளோ அழகாக தன்னுடைய உள்ளத்திலிருந்து அப்படி உண்மையை பேசுகிறாங்க. அதே போல் பெற்றோர்களும் ரொம்ப அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்களும் தங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுக்கு தெரிந்த விஷயங்களையும் அழகாக பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. இதோட முடியறதில்ல, இன்னும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வாரங்கள் வந்து நம்ம இதை வந்து பார்க்க போகிறோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பாருங்கள். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப தலைப்பில் அந்த நிலையிலிருந்து அதோட முடிவு வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது தான் ஒரு ஃபுல் ஒரு லெசன், ஒரு சிலபஸை முடித்த மாதிரி இருக்கும். ஒரு புரிதலுக்குள்ளே நீங்கள் வர முடியும். எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை பிறருக்கு அறிமுகப்படுத்துங்க. உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும். அது இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆசிரியர்கள்லாம் கல்லூரி பேராசிரியர்கள் அவர்களுக்கும் இருக்கட்டும், தெரியப்படுத்துங்க. அவங்களும் பார்க்கட்டும், பயன்பெறட்டும். நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.